இல்லை சாரங்கன்னு ஒருத்தர், சாரங்கன்னு பேர். ஆனால் நாங்கள் எல்லோரும் அவரை சாரங்கப்பான்னு தான் கூப்பிடுவோம். அவர் யாராத்தில் எந்த ப்ராப்ளம்னாலும் முதல் ஆளாக வந்து நிற்பார். ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவார். யாருக்காவது யாராவது டெத்தோ அல்லது கல்யாணமோ இல்லை ஏதாவது இதுவோ எல்லாமே பண்ணுவார். ரொம்ப யோக்கியமானவர், ரொம்ப இதாக இருப்பார். பார்க்க நல்ல உயரம் பெருமனுமாக இருப்பார். அவரை நாங்கள்லாம் சாரங்க பாம்போம். கொஞ்சம் பெரியவா கொடை சாரங்கன்னு. ஏன்னா பெருமாளுடைய கொடை ரொம்ப வெயிட்டு தூக்கவே முடியாது. அது அவர் தான் தூக்கின்னு வருவார். அதனால அவரை கொடை சாரங்கன்னு தான் சொல்லுவார். நான்லாம் சின்னவளாக இருக்குச்சு இங்கில் எழுதணும், பேனா, அந்த பேனாலே இங்கும் போடணும். அது கயட்டவே முடியாது, எரிகின்னுடும். அதுக்கெல்லாம் கயட்டணுன்னா அவர்கிட்ட தான் ஓடி போய் கொடுப்போம். இப்போ அப்பா இதை கொஞ்சம் திருகி கயட்டு கொடுங்கன்னு அவர் அழகாக அதை கயட்டு கொடுப்பார். யாரத்துலேருந்து ஏதாவது ஒரு மாதிரி கதவு திறக்க முடியல செய்யலைன்னா அவர் தான் அதெல்லாம் பண்ணி கொடுத்து செஞ்சு எல்லாம் பண்ணுவார். அதனால என்னன்னாக்கா அவருக்கு நாங்கள் நிறைய ஹெல்ப் அவர்கிட்ட வாங்கியிருப்போம். இந்த மாதிரி அவர் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவார். எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப பிரியமாக அன்பாகவும் பேசுவார். வாம்மா என்ன வேணும் உனக்கு, பேனா திறக்கணுமா, நான் திறந்து தரேன் அப்படின்லாம் கொடுப்பேன். அந்த மாதிரி நான் எங்கள் ஆட்டில் நான் தான் எல்லா எங்கள் வீட்டில் இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் தான் பண்ணுவேன். நம்ம ஏதாவது திறக்கணுன்னா, அதாவது இந்த இரும்பல் மருந்தெல்லாம் அந்த காலத்தில் பாட்டிலில் தான் வரும். அதை திறக்கிறது செய்கிறது, ஏதாவது தூக்கி ஒசர வைக்கிறது, இது மாதிரி எல்லாம். அதனால் எல்லோரும் எங்கள் அக்காவை எல்லோரும் சாரங்கப்பா கொஞ்சம் இதை பண்ணி கொடுப்போம், படி தான் உனக்குன்னு. இல்லை கொஞ்சம் கொஞ்சம் திருக்கி கொடுடி, கொஞ்சம் கயிற்று கொடுடி அப்படின்பா. அதான்.